ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். இப்போ உங்க லைஃப்ல யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? எவ்வளவோ கெஞ்சியும் ஒருத்தர் கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வராம உங்களை தனியா விட்டுட்டாங்களா? என்ன நம்புங்க, உங்களுக்காக ஒரு பெரிய மிராக்கிள் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இதோ இந்த கதை. ஒரு நாள் ஒரு தீவு பக்கத்துல பயங்கர புயல் காத்து அடிச்சுது. அந்த புயல்ல சிக்கிக்கிட்ட ஒரு குட்டி கப்பல் அடிச்ச காத்துல அந்த தீவுக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு. மத்த எல்லாரும் எப்படியோ தப்பிச்சு போக ஒருத்த மட்டும் அந்த தீவுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அது தனியான தீவா இருந்ததால ஹெல்ப்புக்கு பக்கத்துல யாருமே இல்லை. தன்னை காப்பாத்த சொல்லி அவன் கடவுள்கிட்ட டெய்லி விடாம ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவனை காப்பாத்த யாருமே வரல. அதனால அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். என்னடா, நம்ம இவ்வளோ கெஞ்சியும் கடவுள் கருணை காட்ட மாட்டேங்கிறாருன்னு ஒரு கட்டத்துல கடவுள் மேல அவனுக்கு கோவமே வந்துருச்சு. சரி, இனிமே ஹெல்ப் கேட்டு ஒரு யூஸும் இல்லை, நம்ம லைஃபை நாமளே பார்த்துப்போன்னு ஒரு முடிவுக்கு வரான். அந்த புயல்ல கீழே விழுந்த மரத்துண்டுகளை எல்லாம் சேகரிச்சு அதை வச்சு தனக்குன்னு ஒரு சின்ன குடிசை கட்டுறான். அவன் மனசார ப்ரே பண்ணியும் கடவுள் அவன் கஷ்டத்தை காது கொடுத்து கேட்காம இருந்தது அவனை இன்னும் கஷ்டப்படுத்துச்சு. இருந்தாலும் அந்த தீவுல கிடைச்ச பொருட்களை வச்சு கொஞ்ச நாளைக்கு காலத்தை ஓட்டினான். ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு தேட அந்த தீவை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போனான். அப்போதான் அந்த கொடூரம் நடந்துச்சு. திரும்பி வந்து பார்த்தா அவனோட குடிசை எப்படியோ திடீர்னு தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவன் அதை தண்ணி ஊற்றி அணைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அது அணையவே இல்லை. அவன் சேர்த்து வச்ச எல்லா பொருளும் தீயில கருகிடுச்சு. இத்தனை நாள் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லைனாலும் தனியா இருந்து காலத்தை ஓட்டிட்டு இருந்தான். ஆனா இப்போ உள்ளதும் போச்சு. இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு கடவுள் மேல பயங்கரமா ஆத்திரமும் வந்துச்சு. வானத்தை பார்த்து கடவுளை ரொம்ப கோபமா திட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் அதையே நினைச்சிட்டு அழுதுகிட்டே தூங்கிட்டான். மறுநாள் காலையில அவன் இருந்த தீவை நோக்கி ஒரு கப்பல் வந்துச்சு. அந்த கப்பல்ல இருக்கிறவங்க இவனை காப்பாத்துற நோக்கத்துல தான் இங்க வந்திருக்காங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுது. வேக வேகமா கப்பலுக்குள்ள ஏறி சந்தோஷமா உட்காந்துட்டான். அங்க இருந்து கேப்டன் கிட்ட அவன், நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். நீங்க நெருப்பால கொடுத்த சிக்னல் மூலமா தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டதை கண்டுபிடிச்சோம். அந்த நெருப்புல இருந்து வந்த புகையை வச்சுதான் எக்ஸாக்டா உங்க இடத்துக்கு வந்து சேர்ந்தோன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எங்கடா நெருப்பை வச்சு சிக்னல் கொடுத்தோன்னு யோசிச்சவனுக்கு அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சுது. தன்னோட குடிசை தீயில எரிஞ்சது தான் அவங்க கண்ணுக்கு சிக்னலா தெரிஞ்சிருக்குன்னு. உடனே சந்தோஷத்துல கண்ணை மூடி கடவுளுக்கு தேங்க்யூ சொன்னான். தன்னோட பிரேயர்ஸ் வீண் போகல, கடவுள் கண்ணை திறந்துட்டாருன்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அதே சந்தோஷத்தோட சேஃபா அவன் ஊருக்கு போயும் சேர்ந்தான். இதுக்கு பேர் தாங்க விடாமுயற்சி. இது நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சந்தோஷமா இருக்கிறப்போ நம்ம கிட்ட இருக்குதோ இல்லையோ, நம்ம கஷ்டப்படுறப்போ கண்டிப்பா நம்ம கிட்ட இது இருக்கணும். லைஃப்ல நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி அதுக்கான சொல்யூஷனும் சேர்ந்தே தான் வரும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா நாம பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக விடாமுயற்சி செய்யறது. இன்னொன்னு, அந்த கஷ்டத்துல இருந்து எப்படியும் தப்பிச்சிருவேன்னு மனசார நம்பிக்கை வைக்கிறது. அவ்வளவுதாங்க. என்னடா, கடவுள் நம்ம ப்ரேயரை கேட்கலையே, நமக்கு ஹெல்ப் எதுவும் பண்ணலையேன்னு என்னைக்குமே மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. நீங்க கேட்ட எல்லா ஹெல்ப்புக்கும் ஒரு பெரிய சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டு போயிடுவாரு. எப்பவுமே நீங்க உங்க கஷ்டத்தை நினைச்சு அழுது புலம்பி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சேஞ்சுக்கு அப்படி அழுது புலம்புற நேரத்தை முயற்சி பண்ணி பார்க்கறதுல ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். அதுக்கு பரிசா கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய மிராக்கிள் கிடைக்கும். எப்படி இவ்வளோ உறுதியா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அவர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே அந்த மிராக்கிளை நம்ம கண்ணில் காட்டுறதுக்கு தான். அவர் நமக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்ய போறாரு சொல்லுங்க? நமக்கு உதவி செய்யறதை விட பெரிய வேலை அவருக்கு வேற என்ன இருக்க முடியும்? தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.